2 மாநாட பாத்துட்டாங்க. இங்க சம்பிச்சு போயிருச்சு. இன்னைக்கு திருச்சி என்ன நிலைமைக்கு ஆகும்னு யாருக்குமே என்னன்னு எப்படின்னு தெரியாது. எதிர்கட்சியில இருந்து ஆளுங்கட்சி வரையும் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. வெளியே வாங்கன்றாங்க. என் தலைவன் வெளியே வந்தா 25 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு தான் டைம் கொடுக்குறாங்க. சரிங்களா? இன்னைக்கு என் தலைவர் வந்து 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசுவாப்புல. திருச்சி 2ஆக போகுது. பெண்களுக்கு முக்கியமான எப்பயுமே பாதுகாப்புக்காண்டி அவர் ஐடியா பண்ணிட்டு இருக்காப்புல. அதுதான் எங்களை ஆட்சியோட மெயின் ஐடியாவே. அவர் எப்படின்னா சிஎம் சீட்ல உட்கார வச்சிருவோம். நான் சொல்றேன், பிரம்மாண்டமான ஒரு எப்படி எம்ஜிஆர் ஜெயிச்சாப்ல அதே மாதிரி என் தலைவன் இன்னைக்கு ஜெயிப்பான். அதே மாதிரி இங்க தமிழ்நாடு வேற மாதிரி மாறும். இங்க நடக்கிற கஞ்சா கிஞ்சா எல்லா பிரச்சனையுமே எல்லாமே முடியும். எப்படி எம்ஜிஆர் படத்திலே ஜெயிச்சாப்ல எங்கால நின்னுகிட்டே ஜெயிப்பாப்ல. அதுதான் இன்னைக்கு சரித்திரம். சரிங்களா? 2026 சிஎம் எங்கால. இதுதான் எங்களோட கொள்கை. சரிங்களா? இங்க இருக்க யாருமே காசு கொடுத்து வரல, எல்லாம் காசு போட்டு வரோம். அவ்வளவுதான் வித்தியாசம். மித்த கட்சிக்கு எங்களுக்கு இது மட்டும் தான் வித்தியாசம். காசு கொடுத்து வர்றதுக்கும் காசு போட்டு வர்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. எங்க தலைவரை பார்க்க வந்திருக்கோம். எங்க தலைவர் தான் 2026 சிஎம். எதிர்கட்சி இருங்க, நமக்கு ஒரே கட்சி தான். நமக்கு என்ன சொல்லிருக்காப்ல, ஆப்னெட் டிஎம்கே மட்டும்தான் ஆப்னெட். ஏடிஎம்கே இந்த சீமானால நாங்க பொருட்டாவே மதிக்கல. அவங்க எல்லாம் நமக்கு ஆளும் இல்ல. எங்களுக்கு ஒரே கட்சி மட்டும் ஆப்னெட் கட்சி வந்து டிஎம்கேவா டிவிகேவா, அவ்வளவுதான்.